ஒரு இன்டர்வியூல யுவன் சங்கர் ராஜா சொல்றாரு, நானும் அரவிந்தன்ல இருந்து பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன். எங்க அப்பா வந்து என்ன பாராட்டவே இல்ல. இந்த பாட்டுக்கு வந்து எங்க அப்பா வந்து டேய் சூப்பர்ரான்னு சொன்னதே இல்ல. முதல் முறையா என்கிட்ட வந்து ஒரு பாட்டுக்கு சொல்றாரு. வந்தாராம் ராஜா சார் வந்து, நல்லா இருக்குடா பாட்டு. அந்த பாட்டு என்னன்னா, துள்ளுவதை இளமை படத்துல வந்த இது காதலா. இருக்காது. ஸோ அவரு இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் அவரு சொல்றாருன்னா, அது எந்த அளவுக்கு அவருக்கு பூரிப்பா இருந்திருக்கும். அப்பா குறிப்பா இந்த பாடல் இது காதலா, நீ வசந்தம் ஏதடி வாழ்வே வருத்தம் தானடி. அது நீங்க சொன்ன மாதிரிதான். அப்ப வந்து அந்த பெண் மீதான பார்வை என்னவா இருந்துச்சோ அதுதான் அந்த படத்துல வந்து அந்த கதாநாயகனுடைய பார்வையும் இருக்கும். சமீபத்தில் ஒரு நிர்வாணமும் கூட சாதாரணம் நேற்று உன் கால் கெண்டையின் வெண்மை சூடேற்றுதே இன்று அப்படின்னு சொல்லி இப்படி வந்து ஒரு காதலுக்குள்ள கசிந்துட்டு இருக்கும்போது இல்ல அந்த கால் கெண்டையின் வெண்மை வந்து இவனை வந்து அப்படி வந்து இவனை தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிற வரி இப்ப சமீபமா ஒருத்தர் சொன்னாரு, அது எப்படி சார் அந்த காம்போ பிடிச்சி மிரட்டுற பயமா இருந்தது அதுக்கு இது கிரகிக்கும் போது. ஏன்னா அதை நான் லைஃபா அனுபவிக்கும் போது நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த ஒரு வெப்பத்தை நான் வந்து தாங்கியிருக்கிறேன். இது எல்லா ஒரு லவ்வர்ஸ்குள்ளேயும் நடக்கிற ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ரசவாதமான ரகசியம். அது அந்த பாட்டுக்குள்ள ஓப்பனா சொல்ற அந்த ஒரு தருணம் கண்டிப்பா செல்வராகவன் அவரால் தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. உணர்வை வந்து வார்த்தைகளாக்க தெரிந்த ஒரு டைரக்டர். என்ன அவர் உணர்றாரோ அதை நமக்குள்ள இருந்து வார்த்தைகளை வெளியில் கொண்டு வரணும். அது ஒரு பெரிய வித்தை. அது நம்ம எழுதிட்டு வரல செலக்ட் பண்றது ஒரு வித்தை. நான் சொல்ல உணர்வை சொல்லி என்னுடைய உணர்வை நீ வார்த்தையா கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளை வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு மெத்தடை வந்து அவர் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப எல்லார்ட்டையுமே அதை நான் இப்போ ரீசெண்டாக இப்போ நம்ம ஆர்ஜே பாலாஜியோட பார்த்தேனே உயிரின் வழியை வரைக்குமே எனக்கு அது வந்து கை கொடுத்து ஒரு டைரக்டர் என்ன ஃபீல் பண்றாரு அப்போ அந்த ஃபீலை எப்படி நான் வார்த்தையா ஆக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த வித்தையை வந்து அவர் உடைச்சார். இதுதான் அந்த முட்டை, இதுக்குள்ளேருந்து தான் அது இருக்கு அப்படிங்கிறத அவர் தான் எனக்கு அதை கற்பிச்சார்னு கூட சொல்லலாம்.